ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து கிரேட் 10 ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லேருந்து தேர்ட் சாப்டர் 2 ஸ்டோரிஸ் அபவுட் ஃப்ளைங்கோட செகண்ட் பார்ட் பிளாக் ஏரோப்ளேன் பை ஃப்ரெட்ரிக் ஃபார்சித். ஸோ இந்த ஆத்தர் பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ரியல் லைஃப்லேயே ஒரு பைலட். ஸோ அவரோட இந்த ஸ்டோரியுமே ஒரு ஃப்ளையிங் பற்றின ஸ்டோரி தான். நமக்கு இந்த நேம்லேயே தெரியுது த பிளாக் ஏரோப்ளேன். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்பவே மிஸ்ட்ரி ரிலேட்டட் லெசன் தான். ஸோ நம்ம வந்து லெசனுக்குள்ளே போகலாம். The moon was coming up in the east behind me, and the stars were shining in the clear sky above me. There wasn't a single cloud in the sky. ஸோ இந்த லைன்ஸ் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்மாஸ்ஃபியர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. மூன் அப்படின்னும் போது என்ன தெரியுது நமக்கு, இது நைட் டைம் அப்படின்னு தெரியுது. ஸ்டார்ஸ் வேர் ஷைனிங் இது கிளியர் ஸ்கை அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு க்ளவுடும் இல்லாமல் ரொம்பவே ஈஸி அண்ட் ஃபேவரபிள் ஃபார் ஃப்ளையிங் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதனால தான் நம்மளோட ஆத்தர் எப்படி இருக்காரு, ஹாப்பியாக இருக்காரு. ஐ வாஸ் ஹாப்பி டு பி அலோன் ஹை அப் அபவ் த ஸ்லீப்பிங் கண்ட்ரி சைட். ஸோ இட் வாஸ் நைட் டைமில். ஸோ எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஐ வாஸ் ஃப்ளைங் மை ஓல்ட் டக்கோட்டா ஏரோப்ளேன் ஓவர் ஃப்ரான்ஸ் பேக் டு இங்கிலாந்து. ஸோ அவரோட பிளேனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்கோட்டா. அதுதான் அவரோட பிளேனோட நேம். அது ஏன் ஓல்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு ஓல்டு கண்டிஷனில் இருக்கிறனால சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, ஓவர் ஃப்ரான்ஸ் பேக் டு இங்கிலாந்து அப்படின்னா அவர் இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து ஃப்ரான்ஸ். அண்ட் அவர் எந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஐ வாஸ் ட்ரீமிங் ஆஃப் மை ஹாலிடே அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பீயிங் வித் மை ஃபேமிலி. ஸோ அவரோட ஃபேமிலி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்குது. அண்ட் அவர் ஏதோ ஒர்க் விஷயம் அந்த மாதிரி இதனாலேயாவது அவர் ஃப்ரான்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அவர் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தார் அவரோட ஃபேமிலியை போய் மீட் பண்ணுறதுக்காக. ஐ லுக்ட் அட் மை வாட்ச். அப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:30 in the morning. ஸோ 1:30 in the morning போது என்ன தெரியுது, ரொம்பவே நைட் டைம் இல்லையா. 12க்கு அப்புறம் நைட் 12 கூட அவர் வந்து அவரோட ஃபேமிலியை மீட் பண்ணுறன்ற எக்ஸைட்மெண்ட்டில் தூங்க கூட செய்யாமல் கிளம்பி போயிருக்காரு. ஐ ஷுட் கால் பாரிஸ் கண்ட்ரோல் சூன் ஐ தாட் ஆஸ் ஐ லுக்ட் டவுன் பாஸ் த நோஸ் ஆஃப் த ஏரோப்ளேன். I saw the lights of a big city in front of me. ஸோ நோஸ் ஆஃப் த ஏரோப்ளேன் அப்படின்னா என்னென்னா, ஏரோப்ளேனோட ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி தானே இருக்கும். அங்கே தான் பைலட்டோட விண்டோவுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நோஸ் ஆஃப் தி ஏரோப்ளேன். ஐ saw the lights of a big city in front of me. அந்த ஏன்னா சிட்டியில் வந்து நைட் டைம் எப்படி இருக்கும், நிறைய லைட்ஸ் ஆனாக இருக்கும். பட் டவுன் சைடு வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லைட்ஸே இருக்காது. எல்லாருமே தூங்க போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். I saw the lights of the big city in front of me. I switched on the radio and said, Paris Control, Dakota DS088 here. Can you hear me? I'm on my way to England. Over. So இது ரேடியோ ஆன் பண்ணி கேட்குறது வந்து எதுக்காக அப்படின்னா, பைலட்ஸ் வந்து கீழே கிரவுண்டோட காண்டாக்டில் இருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஏரோப்ளேன் அதே ஆல்டிடியூடில் வருதா அப்படின்னு தெரியும். ஸோ அவங்களால ஹையராகவோ இல்லை லோவராகவோ பார்க்க முடியும். அண்ட் அது போக அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா கிரவுண்ட்லேருந்து அவங்க வந்து இந்த பைலட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த சைட் போகணும், எந்த ஆங்கிளில் டேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஹெல்ப் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க பைலட்ஸ் வந்து அவங்க கூட காண்டாக்டில் இருக்கிறது ரொம்பவே அவசியமானது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, த வாய்ஸ் ஃப்ரம் த ரேடியோ ஆன்சர்ட் மீ இமீடியட்லி. ஸோ இவர் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாரு, உங்களால் எனக்கு கேட்க முடியுதா அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லையா. அதுக்கு இவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, DS088 I can hear you. You ought to turn 12 degrees west now. DS088 over. ஸோ அவர் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இங்கிலாந்துக்கு போகணுன்னு. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, you ought to turn 12 degrees west அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. I checked the map and the compass, switched over to my second and last fuel and turned the Dakota 12 degrees west towards England. ஸோ அவருமே வந்து அவங்க சொன்னதை கேட்டு டர்ன் பண்ணுறாரு. அண்ட் இங்கே நம்ம என்ன நோட் பண்ணோம்னா, இதுதான் செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஃபியூல் டேங்க். ஸோ ஆத்தர் பிளான் பண்ணதுமே அதே மாதிரி தான் இருக்குது போல். ஸோ அவர் வந்து செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஃபியூல் டேங்க்கு ஸ்விட்ச் பண்ணிடுறாரு. I'll be in time for breakfast, I thought. A good பிக் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அவர் ஃப்ரான்ஸ்லேயே இருந்து அவர் வந்து திருப்பி அவரோட தாய் நாட்டுக்கு போகும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நம்ம அந்த கல்ச்சருக்கு போகலாம், அந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்ற அந்த எல்லா எக்ஸைட்மெண்ட்டுமே அவருக்குள்ளே இருக்குது. எவ்ரி திங் வாஸ் கோயிங் வெல். இட் வாஸ் அ ஈஸி ஃப்ளைட். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ஃப்ளைட் தான். பாரிஸ் வாஸ் அபவுட் 150 kilometers behind me when I saw the
clouds. ஸோ அவர் அந்த clouds நோட்டீஸ் பண்ணும்போது 150 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்துட்டார், பாரிஸ்லேருந்து தள்ளி வந்துட்டார். storm clouds, they were huge. ஸோ இங்கே storm cloudsன்னு சொல்லியிருக்காங்க. storm cloudsனால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கான பிளாக் clouds. அது வந்து தண்டர்ஸ்டார்மாக குறிக்குது இல்லையா. தே வர் ஹியூஜ், தே லுக் லைக் பிளாக் மவுண்டெயின் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அக்ராஸ் த ஸ்கை. ஸோ பிளாக் மவுண்டெயின்ஸ் மாதிரி அந்த clouds இருந்துச்சு. I knew I could not fly up and over them, and I did not have enough fuel to fly over them to the north or south. ஸோ இங்கே என்ன சொல்ல வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு படல் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து மழை தண்ணி தேங்குன்னா ஒரு குழி. இப்போ அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒயிட் ஷூஸ் போட்டிருக்கீங்க, நீங்கள் அதுக்குள்ளே காலை வைக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எய்தர் அவங்க காலை தாண்டி நீங்கள் அந்த படலை தாண்டி நீங்கள் போவீங்க. அப்படி இல்லைன்னா அந்த படலுக்கு நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் டேர்ன் பண்ணிட்டு போவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுதான் க்ளவுட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ஆத்தரால் இதுக்கு மேலேயும் போக முடியல, அதே மாதிரி லெஃப்டோ இல்லை ரைட் டேர்ன் பண்ணியும் போக முடியல. பிகாஸ் அவர்கிட்ட ரொம்ப கம்மி ஃபியூவல் தான் இருந்துச்சு, அவரால் அப்படி பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த மாதிரி ரிஸ்கி கண்டிஷனில் மாட்டிட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஐ ஆட் டு கோ பேக் டு பாரிஸ், நம்ம திருப்பி பேசாமல் பாரிஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சாரு. பட் ஐ வாண்டட் டு கெட் ஹோம், ஐ வாண்டட் தட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அவர் வந்து அவரோட நேட்டிவை ரொம்பவே மிஸ் பண்ணார், அதனால உடனே நம்ம அங்கே ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரிஸ்க்கை எடுத்துடுறாரு. I'll take the risk, I thought, and flew that old Dakota straight into the storm. பரவாயில்ல அப்படின்னு அந்த ஸ்டாம்குள்ளே போயிட்டாரு. Inside the clouds everything was suddenly black. ஸோ வந்து ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு. ஸ்டார்ம் க்ளவுட்ஸ்னும் போது ரொம்பவே ஹெவியான க்ளவுட்ஸ், நிறைய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ லைட்டால் வந்து உள்ளே என்டர் ஆக முடியாது. அவரோட ஏரோப்ளேன்லேருந்து வர லைட்டுமே அங்கே கம்மி பவர்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆச்சு. It was impossible to see anything outside the aeroplane. ஸோ எதுவுமே அவர் கணக்கு தெரியல. The old aeroplane jumped and twisted in the air. ஸோ அது வந்து ரொம்ப உள்ளே வந்து நிறைய ஏர் சர்க்குலேட் ஆகிருக்கு. ஸோ அவரோட கண்ட்ரோல் வந்து ஏரோப்ளேன்லேருந்து மிஸ் ஆகுது. அதனால இந்த ஏரோப்ளேன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றுல சுழண்டுட்டுருக்கு. I looked at the compass. I couldn't believe my eyes. The compass was turning round and round and round. It was dead. It would not work. The other instruments were suddenly dead too. So இப்போ உள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுனால காம்பஸால் கரெக்டான டைரெக்ஷனை காட்ட முடியல. அதனால அவர் என்ன சொல்கிறாரு, இட் வாஸ் டெட், இட் வுட் நாட் ஒர்க். அதெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியல இல்லையா. தி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் சடன்லி டெட் டூ. மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஒர்க் ஆகலை, பிகாஸ் ஃபுல் கனெக்ஷனுமே க்ளவுடுக்குள்ளே கட் ஆகிடும். ஐ ட்ரைட் த ரேடியோ. நாங்கள் கீழே கிரவுண்டோட கான்டாக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் சொல்லி கூப்பிடுறாரு. பாரிஸ் கண்ட்ரோல், கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு அவர் கேட்க, there was no answer. The radio was dead too. I had no radio, no compass, and I could not see where I was. I was lost in the storm. Then in the black clouds quiet near me, I saw another aeroplane. ஸோ அவர் வந்து தொலைஞ்சிட்டாரு. ஏன்னா இப்போ அது வந்து ஸ்டார்ம் க்ளவுட்ஸ்குள்ளே இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னு அவரால் கரெக்டாக சொல்லக்கூட முடியல. ஸோ இப்போ எப்படி அவர் வெளியே போவார், பிகாஸ் என்ன டேரக்ஷன் தெரிஞ்சால் தான் அவரால் வெளியே போக முடியும். தென் இந்த பிளாக் க்ளவுட்ஸ் குவைட் நியர் மீ ஐ சா அனதர் ஏரோப்ளேன். இதுதான் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அந்த ஏரோப்ளேனோட டிஸ்கிரிப்ஷன் இதுலேருந்து நம்ம ஸ்டோரி நேமே இருக்குது. த பிளாக் ஏரோப்ளேன் பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கே இருக்குது. இட் ஹேட் நோ லைட்ஸ் ஆன் இட்ஸ் விங்ஸ். யூஸ்வலாக எல்லா ஏரோப்ளேன்லையுமே விங்ஸில் லைட் இருக்கும். ஸோ நம்ம கீழே இருந்து பார்க்கும் போது நம்மளால் ஏரோப்ளேனோட லைட்ஸை நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும், அதோட வெளிச்சம் நமக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த ஏரோப்ளேனுக்கு லைட்ஸ் கூட இல்லை. பட் ஐ குட் see it flying next to me through the storm. I could see the pilot's face turn towards me. So அந்த பைலட், அதுக்குள்ளே அந்த பைலட்டுமே இவரை பார்த்துட்டு இருந்தார். I was very glad to see another person. இப்போ இவரே ஒரு ட்ரபிளில் இருக்கும் போது யாரோ ஹெல்ப் பண்ண முடியுது, யாரோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போதே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. He lifted one hand and waved. அவர் வந்து ஒரு சிக்னல் பண்ணுறாரு. அந்த சிக்னலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, follow me, he was saying, follow me. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து என் பின்னாடி வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த நம்ம ஆத்தருக்கு தோணுது.
He knows that I am lost, I thought. He's trying to help me. ஸோ அப்பாடா நமக்கு ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்க நமக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. He turned his aeroplane slowly to the north in front of my Dakota. ஸோ அந்த இன்னொரு பைலட் வந்து நார்த்துக்கு டர்ன் பண்ணிவிட்டு இவரோட டக்கோட்டாக்கு ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ தட் அவர் போகிற பார்த்துட்டு நம்மளுடைய ஆத்தராலையும் போக முடியும் இல்லையா. ஸோ தட் இட் வுட் பி ஈஸியர் ஃபார் மீ டு ஃபாலோ ஹிம். ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்காகவே அவர் ஃப்ரெண்டில் போகிறாரு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு கோ பிஹைண்ட் த ஸ்ட்ரேஞ்ச் ஏரோப்ளைன் லைக் அ ஒபீடியன்ட் சைல்டு. ஸோ ஒரு ஒபீடியன்ட் சைல்டு மாதிரி, ஒரு நல்ல பிள்ளை மாதிரி அவங்க முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டுட்டு போகணும், அப்படியே போய் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஆத்தருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஹாஃப் அன் ஹவர் த ஸ்ட்ரேஞ்ச் பிளாக் ஏரோப்ளைன் வாஸ் ஸ்டில் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ இன் த க்ளவுட்ஸ். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. அப்போயும் அவங்க வந்து க்ளவுட்ஸ்குள்ளே தான் இருக்காங்க. இன்னும் அவங்க அதுலேருந்து எஸ்கேப்பே ஆகலை. Now, there was only enough fuel in the old Dakota's last tank to fly for 5 or 10 minutes more. ஸோ 5 இல்லை 10 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் அவரால் பறக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபியூவல் காலி ஆகிடும். இப்போ ஃபியூவல் காலி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், பிளேன் வந்து கீழே வந்து கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அவர் வந்து அப்படியும் இறக்க முடியாது. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே திருப்பி பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஐ வாஸ் ஸ்டார்டிங் டு ஃபீல் ஃப்ரைட்டன்ட் அகெயின், பட் தென் he started to go down and I followed through the storm. Suddenly I came out of the clouds. ஸோ இவர் போகிறார். இப்போ வந்து பயப்படுற டைமில் கரெக்டாக அந்த பிளேனில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, கீழே போகிறாரு. அதனால இந்த டக்கோட்டாவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஆத்தரும் கீழே போகிறாரு. Suddenly I came out of the clouds and saw two long straight lines of light in front of me. ஸோ அவர் வெளியே வந்து பார்த்தா அது என்னது, அந்த லாங் ஸ்ட்ரெயிட் லைன்ஸு ஆஃப் லைட் என்னென்னு பார்த்தா அது ஒரு ரன்வே அண்ட் ஏர்போர்ட். ஐ வாஸ் சேஃப். ஸோ இப்போ அவருக்கு தெரியாது என்ன ஏர்போர்ட் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. பட் கிராஷ் லேண்ட் ஆகாமல் பத்திரமா ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த பிளாக் ஏரோப்ளைன் இவரை சேஃபாக விட்டுருச்சு. ஸோ ஐ வாஸ் சேஃப். ஐ டர்ன் டு லுக் ஃபார் மை ஃப்ரெண்ட் இன் த பிளாக் ஏரோப்ளைன் பட் த ஸ்கை வாஸ் எம்டி. ஸோ டர்ன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம், இல்லை அட்லீஸ்ட் அவரை திருப்பி ஒரு லாஸ்ட் டைம் பார்க்கணும், த பர்சன் ஹூ ஹெல்ப் மீ, ஹூ சேவ் மை லைஃப் அப்படின்னு சொல்லி இவர் டர்ன் பண்ணி பார்க்கும் போது என்ன தெரிஞ்சது அவருக்கு அப்படின்னா யாருமே இல்லை, ஸ்கையில் யாருமே இல்லை. there was nothing there. The black aeroplane was gone. ஸோ எங்கே போச்சுன்னே தெரியல. I could not see it anywhere. எங்கேயுமே இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாரு, I landed and was not sorry to walk away from the old Dakota near the control tower. ஸோ இப்போ நம்ம ரொம்ப நேரமாக ரேடியோ அப்படின்னு கேட்டோம் இல்லையா, நிறைய வாட்டி இந்த வேர்டு ரேடியோ கூட நம்ம ஆத்தர் வந்து இது ஆன் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணுறாரு. அப்போ அது கிரவுண்டில் இருக்க பீப்புளோட தானே காண்டாக்ட் பண்ணுறாரு. அண்ட் அந்த காண்டாக்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் டவரில் தான் இருக்கும். ஸோ அவர் வந்து அங்கே போய் கேட்குறாரு யார் அந்த பர்சன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு. இன்னொன்று, ஹி வாஸ் நாட் சாரி டு வாக் அவே ஃப்ரம் த ஓல்ட் டக்கோட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்லாம் இந்த பிளேன் கூட இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ த்ரெட்டனிங்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அவ்வளோ ஒரு பயங்கரமான கண்டிஷன்லேருந்து அவர் வந்து எப்படியோ சேவ் ஆகி வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அதை விட்டுட்டு போனாலும் அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. ஸோ அவர் வந்து ஃபீல் பண்ணல அதை விட்டுட்டு போக. So I went and asked a woman in the control center where I was and who the other pilot was. I wanted to say thank you. So thanks சொல்கிறதுக்காக அந்த பைலட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. She looked at me very strangely and then laughed. ஸோ அவங்க வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா another aeroplane up there in this storm. No other aeroplanes were flying tonight. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டார்மில் யாராவது வந்து பிளேன் எடுத்துகிட்டு வருவாங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நோ அதர் பிளேன்ஸ் வேர் ஃப்ளையிங் அப் டு நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டார்ம் டைமில் என்ன பண்ணிடுவாங்க, ஏரோப்ளைன்ஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லை அது போயிட்டு இருந்தாலுமே ஸ்டார்ம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் எங்கேயாவது கீழே லேண்ட் பண்ணிடுவாங்க நியரஸ்ட் ஏர்போர்ட்டில். ஸ்டார்மை தாண்டி இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இதனால தான் நமக்கு நிறைய வாட்டி ஃப்ளைட் டிலேஸ்லாம் கூட ஆகுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஏரோப்ளைன் மட்டும் தான் இருந்துச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரேடாரில் அது காட்டும் என்னென்ன ஏரோப்ளைன் இருக்குது அப்படின்னு. ஸோ yours was only one I could see on the radar. ஸோ இப்போ நம்ம ஆத்தருக்கு ஒரு கொஷின் தான் இருக்குது. ஸோ who helped me arrive there safely without a compass or a radio and without any more fuel in my tanks? ஸோ நம்ம ஆத்தர்கிட்ட காம்பஸ் இல்லை, அந்த கண்ட்ரோல்
சென்டரோட கான்டாக்ட் எதுவுமே இல்லை. அண்டு ஃபியூவலுமே அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. அவ்வளோ ரிஸ்கியான அந்த கண்டிஷனில் யார் அவரை சேஃபாக அந்த இடத்துல ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? ஹூ வாஸ் தி அதர் பைலட் on the strange black aeroplane flying in the storm without lights? ஸோ அவர் வந்து லைட்ஸும் அந்த ஏரோப்ளேனில் லைட்ஸும் இல்லை, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிளாக் ஏரோப்ளேன் வந்து அவருக்குன்னு ஹெல்ப் பண்ணிட்டு போனது நினச்சி அவருக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் எவ்வளோ ஒரு மிஸ்ட்ரி ஓரியன்ட் கொஷின் இதை கொடுத்துருக்காரு. யாராக இருக்கும் அந்த பர்சன்? இப்போ சடனாக அவர் வேனிஷ் ஆகி போயிட்டார், காணாமலே போயிட்டார். பட் அவர் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இவ்வளோ இஷ்யூஸ் இருந்தும் நம்மளுடைய ஆத்தரை கரெக்டாக அவர் வந்து லேண்ட் பண்ண வச்சுருக்காரு. ஸோ யார் அந்த பர்சன் அப்படின்னு நம்ம ஆத்தர் வந்து கொஷின் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அந்த பிளாக் ஏரோப்ளேனில் இருக்கிறது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன், இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு சப்போர்ட் மீ. தேங்க்யூ.